எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போனதுக்கு காரணம் அண்ணன் தங்கச்சி நீங்க 2 பேரும் தானே. உங்களை பிரிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அப்படியே நீ தூங்கினாலும் நான் உன்னை தூங்க விட மாட்டேன்டி. சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சித்திக்கிட்ட இருக்கு, போய் வாங்கிக்கங்க. போங்க. ஹலோ, நான் தான் கிருஷ்ணாஜி பேசுறேன். வணக்கம் கிருஷ்ணாஜி. உங்க செக் வந்துச்சு இல்ல? செக் கிடைச்சிருந்தா நான் ஏன் போன் பண்ண போறேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செக் எடுப்பறேன்னு சொன்னேன், இது வரைக்கும் வரல. மொபைலுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப், ஆபீஸ்க்கு போன் பண்ணா ஊருக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. என்ன விளையாட்டு காட்டுறியா? இல்ல கிருஷ்ணாஜி, இல்ல ஜி, நிஜமாவே என் ஒய்ஃபோட ஊருக்கு போயிருந்தோம். நீ ஒய்ஃப் ஊருக்கு போ, வேற ஏதாவது ஊருக்கு போ. சொன்ன நேரத்துல பணத்தை கொடுக்கணும்ல. எங்க பிரதர் கிட்ட நான் செக் கொடுத்து அனுப்பியிருந்தேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1 ஹவர்ல எனக்கு செக் வரணும், இல்ல லீகலா நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். அண்ணா, என்னடா இப்படி கத்துற? என்னாச்சு? கிருஷ்ணாஜிக்கு செக் அனுப்பலையா? கிருஷ்ணாஜிக்கு செக் அனுப்பலையாவா? என்ன இழுக்கிறீங்க? நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 70 lakhs செக் எழுதி கொடுத்தனா இல்லையா? என்கிட்ட கொடுத்தியா? இல்லையே. என்ன இல்லங்கிறீங்க? அண்ணா, நீங்களும் இருந்தீங்கல்ல? இருந்த, பட் செக் கொடுத்ததா ஞாபகம் என்ன? ஞாபகம் இல்லையா? கொடுத்தா தானே ஞாபகம் இருக்கும். என்னது கொடுக்காமயே கொடுத்தேன்னு நான் போய் சொல்றேங்கிறீங்களா? பின்ன அவர் போய் சொல்றாருன்னு சொல்றீங்களா? இன்னுமாக்கா உங்களுக்கு சந்தேகம்? அந்த பணத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னு மச்சனன் தான் ஜாலியா சொல்றாரு. பேசாதீங்கக்கா, அவர் அப்படி சொல்லல. யார் எப்படி சொன்னாங்கன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. வேலை செஞ்சாலும் கூலி, சும்மா இருந்தாலும் கூலிங்கிற மாதிரி ஏன் புருஷனை திருடன் ஆக்கிட்டீங்க. உங்களை நம்பி இந்த வீட்ல இருந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க. இன்னும் என்னங்க பாத்துக்கிட்டு கிடைச்ச அவமானம் எல்லாம் பத்தாதா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணுமா? இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. மாமா என்ன இது? அவர் டென்ஷன்ல ஏதோ பேசிட்டாருன்னா பெரியவங்க நீங்க கூட. பெரியவங்கங்கிற மரியாதை இருந்தா அப்படி பேசுவானா? இன்னைக்கு 70 லட்சம் எடுத்துட்டேன்னு சொல்றான், நாளைக்கு 70 கோடின்னு சொல்லுவான். எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாலும் கௌரவமா இருக்கும். இந்த மானங்கட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். வாங்க வாங்க போலாம். அக்கா இங்க விட போகாதீங்க. மாமா என்னங்க அப்படியே நிக்கிறீங்க? உங்களுக்கு போக வேணாம், தடுத்து நிறுத்துங்க. செத்தால் சரி, இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. செத்தால் போகாதீங்க. டேய் பிரம்மா, ரவி வாங்கடா. மாமா நல்ல மரியாதை போகாதீங்க. போ. நான் சொல்றதை கேளுங்க. என்னங்க அவங்க எல்லாரும் போறாங்க, தடுத்து நிறுத்துங்க. நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. தம்பி வாங்க தெய்வங்களே, வெள்ளக்கார தரவாதியா இருக்கீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. என்னதான் தம்பிக்கு புதுசா அந்தஸ்து வந்தாலும் படத்துக்கு இன்னும் மறக்கவே இல்லை பாத்தியா? ஆமா, கப்படிச்சிட்டு இருந்த என் வாழ்க்கைய குப்புடு நிப்பாட்டிட்டீங்க. நன்றின்னு 3 வார்த்தை சொல்லி உங்களை கட் பண்ணிட மாட்டேன். அதாவது செல்போன்ல லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு இருக்கிற மாதிரி இந்த ஹோட்டல்ல லைஃப் லாங் நீங்க ஃப்ரீயா சாப்பிடலாம். அவளையே பட வேண்டாம், சாப்பிட்டுட்டு தூங்கி இன்ஸ்ட் போனா போதும். டேய் தடிமாடே, என் கெஸ்ட் வந்திருக்காங்க, சீக்கிரமா வந்து அவங்களை நல்லா கவனி. டார்லிங், ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடு. அப்பா டாடி, நாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஹனிமூன் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? பின்னேடன்ட்ட கேட்டு ஒரு AK-47 வாங்கிட்டு வா. எதுக்கு? அதாவது நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இல்லையா, அந்த பொறாமையில பேசுற. நீ வா, ராக்கெட்டுக்கு நேரமாச்சு. மாமா இங்க வாங்க. மாப்பிள கை அடிச்சது இப்ப சரியா போச்சு. அடி வாட்டி பசங்க சரிப்பா. ஏண்டா அவனை நான் கைத்துல கட்டி புற போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப அவன் கையெறிக்குதுன்னு என் கண்ணத்துல அற விட்டுட்டு போறான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கொடுத்த சங்கிலி ஐடியா தான்டா. இந்த லட்சணத்துல உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சாப்பாடா? இனிமே லைஃப்ல நீங்க டைமுக்கு டைம் சாப்பிட முடியாது. எப்படி பண்றேன்டா? இந்த பிளான் ஓகே. சித்தப்பா, இந்த 20 லட்சத்தை கொண்டு போய் அந்த கோயில் கான்ட்ராக்டர் கிட்ட கொடுங்க. சரி. மீதி 20 லட்சம் கோயில் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லுங்க. சரி. பாத்தியா லட்சமா எப்படி கரைக்கிறான்னு. தாம் பொண்டாட்டிக்காக என்னைக்காவது இப்படி செலவு பண்ணிருப்பானா? சிவபுரத்துல இருந்து ஸ்தபதி போன் பண்ணாரு. சரி. அம்மன் சிலை ரெடி ஆயிடுச்சான். நாம போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம். சித்தப்பா, நீங்க சாஸ்திரிகளோட சிவபுரத்துக்கு போயிடுங்க. நான் பேங்க் போயிட்டு பணத்தை டிராப் பண்ணிட்டு நேரா அங்க வந்துடுறேன். சரி போலாமையா? பேங்க்ல இருந்து இன்னும் பணம் எடுக்க போறாராம். இந்த கணக்குல கோயில் வேலை முடியறதுக்குள்ள இன்னும் ஒரு 25 லட்சம்
இப்படியே போச்சுன்னா நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு மிச்சம் கையில திருவோடுதான். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அப்படி சொல்லாதீங்க அத்தை. நீங்களே ஏதாவது ஐடியா கொடுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட இந்த அழக வச்சுக்கிட்டு உன் புருஷனை கட்டி போடணும். நந்து நந்துன்னு சொல்லிக்கிட்டே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னையே அவரை சுத்தி சுத்தி வர மாதிரி செய்யணும். அங்க பாருங்க, பேசிட்டு இருக்கும்போது தம்பி வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம் ஐயா. அதோ அங்க இருக்கு பசங்க. அம்மனோட உருவம் தத்ரூபமா இருக்கு தம்பி. ஆமா, என்ன லட்சணமா இருக்கு பாருங்க. ஐயாவோட கைப்பட்டா எந்த கல்லுக்கும் தெய்வாம்சம் வந்துருமே. எல்லாம் அவங்க உங்க நம்பிக்கை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாலிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சிலையை எடுத்துட்டு போலாம். என்னப்பா, என்னாச்சு உனக்கு? தெரியல சித்தப்பா. சீக்கிரம் ரெடியாகி அண்ணன் வீட்டுக்கு போகணும். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் ஆகாஷ், இந்த வீட்டை ஜப்தி பண்றேன். என்னங்க இதெல்லாம்? உங்க புருஷன் சேட்டுக்கிட்ட இந்த வீட்டை அடமான வச்சு 4 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். நான் சைட்டு கிட்ட வாங்கினது 1 கோடி தான். ஆனா இதுல 4 கோடின்னு எழுதியிருக்கு. அந்த கையெழுத்து உங்களது தானே? நீங்க உங்க அண்ணன்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து ஃபேக்டரியையும் மற்ற சொத்துக்களையும் வித்துட்டீங்கன்னு தெரிஞ்சு அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார். வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு. 4 கோடிக்கு கையெழுத்து எதுக்கு? பவர் ஆஃப் அட்டர்னி எதுக்கு? என்னதாங்க நடந்தது? நாம ஏமாந்துட்டோம். என் அண்ணன்களால முழுசாவே ஏமாந்துட்டோம். மிஸ்டர் ஆகாஷ், இந்த வீட்டுல இருக்க தங்கம், வெள்ளி, ரொக்க பணம், அசையும் சொத்து, அசையா சொத்து, இப்படி எந்த பொருளும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. திஸ் இஸ் கோர்ட் ஆர்டர். மிஸ்டர் ஆகாஷ், வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தாலும் இன்னும் உங்க பாக்கி 3 கோடி இருக்கு. ஒன் மோர் திங், நீங்க கிருஷ்ணாஜி கொடுத்த 70 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அது சம்பந்தமான அரெஸ்ட் வாரண்ட் கூட உங்க மேல இருக்கு. Why not one? எஸ் சார். தயவு செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க. உடனே என் அண்ணனுக்கு போன் பண்ணி உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ண சொல்றேங்க. சாரி மேடம், எங்க டியூட்டியை நாங்க பண்றோம். கான்ஸ்டபிள் சார். ஐயோ, ஒரு நிமிஷம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க மானம் போயிடும். இப்பவே அண்ணனுக்கு போன் பண்ணி அவரை வர சொல்றேன். சாரிம்மா, இப்ப என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. 3 கோடியை கோர்ட்ல கட்டி உங்க புருஷனை கூட்டிட்டு போ.